வெல்கம் டு நாச்சா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, பருத்தி பால் கஞ்சி தான் ரெடி பண்ணுறேன். நைட்டே பருத்தி சீட்ஸு அது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். ஏற்கனவே வச்சேன்னா நான் நிறையா போட்டிருக்கேங்க காய்ச்சறது எப்படின்னு சொல்லிட்டு. பருத்தி சீட்ஸையும் ஒரு கைப்பிடி அளவு முழு கோதுமையை ஊற வச்சுட்டேன். நைட்டை ஊற வச்சு இப்போ மிக்சியில் தனித்தனியாக அரைச்சி ரெண்டையும் பால் எடுத்து நல்லா கொஞ்சம் கூட ஒரு சக்கை கூட இருக்கக்கூடாது, சுத்தமாக 2 வடிகட்டி வச்சு வடிகட்டி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா அடிகனமான பாத்திரமாக இருக்குன்னா அப்போ தான் அடி பிடிக்கும். அதனால் அடுப்பை லேசாக வச்சுக்கிட்டே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிளற கலர் மாறும். 2 மிக்ஸ் ஆகி பார்த்திங்களா, இந்த பருத்தியும் கோதுமை நல்லா மிக்ஸ் ஆகுது பாருங்கள். சில பேர் வெறும் இது பருத்தியை மட்டும் காய்ச்சுவாங்க, ஆனால் கோதுமை சேர்த்து காய்ச்சினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் என்னோடய அம்மா செய்வாங்க. அது மாதிரி தான் நானும் செய்கிறேன். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது. இப்போ நான் இது ரெண்டையுமே நல்லா காய்ச்சி காட்டுற பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு இனிப்பு சேர்க்கணும், பால் சேர்க்கணும். நம்ம எப்படி வச்சோம் அந்த அளவுக்கு பாருங்கள், திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இப்படி தான் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நான் வெயிட்டான சட்டியாக வைக்க சொன்னேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, எனக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது, அதனால் நான் நிறையா காய்ச்சிருக்கேன். இது சாயந்தரம் வச்சு குடித்தாலும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், திக்காக வந்துடுச்சா. அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ அன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணாலும் சீனி வேணாலும் சேர்த்துங்க. நான் அரை இனிப்பு தான் சேர்ப்பேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட சுக்கு பொடி சேர்த்துக்கலாங்க. பருத்தி பாலில் சுக்கு பொடி தான் சேர்ப்பாங்க. இது பாருங்க, சுக்கு வாங்கி பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், மிக்சியில் போட்டு. இது நம்ம வீட்டிலே சுத்தமாக ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சுக்கை முழுசாக வாங்கிட்டு காயை போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். சுக்கு பொடி ரொம்ப கொஞ்சம் கூட போட்டாலும் பிடிக்க மாட்டாங்க. அதனால் இது போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறமா லாஸ்ட்டில் நான் பால் ஊற்றும் போது காட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவையான அளவு சுக்கு பொடி, நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டுட்டேன். இப்போ நான் ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலையும் சேர்த்துக்கிறேன். இது நான் பசும்பால் ஊற்றுறேன், லாஸ்ட்டில் தேங்காய் பால் ஊற்றுவேன். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பராக பருத்தி பால் எப்படி ரெடி ஆகுது பார்த்தீங்களா. ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை ஆளுக்கு ஒரு கோப்பையில் வச்சு ஊற்றி குடித்தோன்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் இந்த மாதிரி வாங்கி என்னென்னத்தையே சாப்பிட்றோம் நம்ம, ஒரு நாளைக்கு மாதத்தை ஒரு நாளாவது இது மாதிரி குடிச்சு பாருங்கள். ரொம்ப நல்லதுங்க, பசியே எடுக்காது, நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பருத்தி பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே தேங்காய் பால் ஊற்றி தான் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.